செலுத்து. இயன்றவரை அம்புகள் யாவையும் என் மீது செலுத்து. இளவரசி மீனாட்சிக்கும் இன்று ஓர் உண்மை புரியட்டும். என் காதலின் உண்மை. எத்தனை அம்புகள் வேண்டுமானாலும் என் மீது செலுத்து. இது சுந்தரன் கொண்டிருக்கும் காதல், வாயுவின் வேகம் அல்ல, திசை மாறிச் செல்ல. ராஜகுமாரி மீனாட்சி, இந்த சுந்தரன் தங்களின் மீது காதல் கொண்டிருக்கிறான். தங்களின் மீது காதல் கொண்டிருக்கிறான். அம்புகளை தொடுக்கலாம். எத்தனை முறை உனது நாவிலிருந்து காதல் என்ற வார்த்தை வருகிறதோ அத்தனை முறை நான் என் பானங்களால் உன்னை தாக்குவேன். எவர் அம்புகளைக் கண்டு அஞ்சுகின்றார்களோ காதல் கொள்ள அவர் தகுதியற்றவர். தங்களின் மேல் காதல் வயப்பட்டுள்ளேன். தங்களை நான் காதலிக்கின்றேன். உயிரினும் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். சுந்தரனிடமிருந்து வையகம் ஒன்றை கற்க வேண்டும். உண்மையான காதல் இருந்தால் பிரச்சனை எத்தகைய பெரிதாக இருப்பினும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எளிதில் சமாளித்து உன்னதமான காதலை அடைய வேண்டும். ஏனெனில் எந்த காதல் மனதில் உதயமாகி பின் வாழ்க்கைக்கு ஆதாரமாகிறதோ அந்த காதல் எத்தகைய இன்னல்களையும் வேதனைகளையும் பொறுக்க வல்லது, அதை ஏற்கக்கூடியது. சிவன் இன்று காதல் மற்றும் காதலர்கள் இரண்டையும் எடுத்துக் காட்டிவிட்டார். ஆகையால் தான் சிவசக்தியின் காதல் வையகத்தில் பூஜிக்கத்தக்கது, உன்னதமானது. சிவனின் காதலை அனைவரும் கண்டுவிட்டார்கள். ஆனால் அவர் வேதனையை யார் அறிவார்? அந்த பானங்களால் உண்டான வலியை யார் அறிவார்? அன்பு என்ற பயிர் வேதனை என்ற பூமியில்தான் விளைகிறது கணேசா. சிவனின் வேதனையை காண்கிறீர்கள் அல்லவா? வெகு விரைவில் இந்த வேதனையின் வீரியம் அன்பாக மாறுவதை காண்பீர்கள். இந்த நொடி மீனாட்சி சுந்தரரின் காதல் கதைக்கான ஆதாரம் மட்டுமல்ல, இது மிகவும் மகத்துவமான தருணமாகும். தங்களின் மேல் அதீத காதல் கொண்டிருக்கிறேன்.
மிகவும் காதலிக்கின்றேன். உயிரினும் மேல் காதலிக்கின்றேன். போதும், நிறுத்து வாயு. இவன் சுதந்திரத்தை பறிப்பதுதான் இவனுக்கான தண்டனை, மரணம் அல்ல. இல்லை இளவரசி, தவறு செய்த இவனுக்கு மரண தண்டனை தான் சரியானது. பானத்தை செலுத்துங்கள், இவன் உயிரை பறித்து விடுங்கள். செலுத்துங்கள். இல்லை, இதைவிட கொடிய தண்டனையை நான் வழங்குவேன். இவன் முன்னிலையில் நான் மீனாட்சியை விவாகம் செய்வேன். வீரர்களே, இவனை இழுத்துச் செல்லுங்கள். பொறுமை கொண்டிருங்கள். நான் நலம்தான். அனைவரும் இங்கிருந்து செல்லலாம். என் காதலுக்கான பரீட்சை இது. இதை நானே பார்த்துக் கொள்கின்றேன். சரியா? உங்கள் யாவருக்கும் என் நன்றி.
நிபந்தனைப்படி தேவி மீனாட்சி இப்பொழுது வாயுவை விவாகம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. இது விதியின் விளையாட்டு கணேசா. நாம் இதில் பார்வையாளர்கள் மட்டுமே. மீனாட்சி மற்றும் சுந்தரனின் காதல் கதை என்ன ஆகும் என்று காலம்தான் நமக்கு கூற இயலும். நாராயணா, இந்த காதல் கதையில் இயற்கை பல திருப்பங்களை தருகின்றது. மறுபுறமோ அசுரகுரு சுக்கராச்சாரியர், அருணாசுரன் மற்றும் அசுரமாதா தித்தி அவர்கள் மூவரும் காஞ்சனமாலாவிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயினும் பிரபு, இக்கணம் மகாதேவரே சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டாரே. நடப்பவை அனைத்தும் மிகவும் வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சூழ்நிலை தனித்துவமாக இருந்தால் தீர்வுக்கான பாதையும் தனித்துவமாகத்தான் இருக்கும். தனித்துவமான இக்காதல் கதை நம்முடைய பிரபஞ்சத்திற்கு எந்த அளவிற்கு தனித்துவமான பாடத்தை கற்பிக்கப் போகிறது என்று பார்க்கலாம். அசுர அரசே அருணாசுரரே, இதை பார்த்தீர்களா? மீனாட்சியிடம் தவறாக நடந்து கொண்ட சுந்தரனை பிடித்து விட்டேன். தாயே, அனைவரும் உள்ளே செல்லுங்கள். நான் இவளை பார்த்துக் கொள்கிறேன். வா தாயே, வா. என்னாயிற்று? மரண பயத்தில் மயங்கி விட்டாயா? காஞ்சனமாலா, செல்லுங்கள், நீர் எடுத்து வாருங்கள். சரி இளவரசி. ராஜகுமாரி, மகாகாலனின் பக்தைக்கு காலனை கண்டு அச்சம் இல்லை. நான் மயங்கி விழவில்லை. நான் தனிமையில் தங்களிடம் உரையாட விரும்பினேன், அவ்வளவுதான். தனிமையில் என்ன உரையாட விரும்புகிறாய்? ஒரு இளவரசியிடம் இவ்வாறு நடந்து கொள்வது குற்றம் என்று நீ அறிய மாட்டாயா? என்னை எவ்வாறு வேண்டுமானாலும் தண்டியுங்கள். தாங்கள் இளவரசர் வாயுவை விவாகம் செய்ய விரும்பினால் தாராளமாக விவாகம் செய்யுங்கள். ஆனால் அதில் விருப்பம் இல்லாவிட்டால் ஒரே ஒரு முறை சுந்தரனிடம் உரையாடுங்கள். அவன் தங்களுக்கு நிச்சயம் உதவுவான். அவனிடம் நான் உதவி கோர வேண்டுமா? அதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை அவசியம் ஏற்பட்டால் தயங்காமல் அவனிடம் உதவி கோருங்கள் ராஜகுமாரி. அது மட்டுமல்ல, சிவன் யார் என்பதை உணருங்கள். அதற்கு பிறகும் என்னை தண்டிக்க விரும்பினால் மரண தண்டனை அளியுங்கள். பிறகு பச்சாதாபத்தின் எந்த தருணமும் தங்களிடம் எஞ்சாது. அசுர அரசே அருணாசுரரே, இதை பார்த்தீர்களா? யாரை சிறைபிடித்து வந்திருக்கிறேன் என்று. இங்கு நிற்கும் துஷ்டன்தான் மீனாட்சியை காதலிப்பதாக கூறிக்கொண்டிருந்தான். இவனை நான் சிறைபிடித்து விட்டேன். இப்பொழுது நான் மீனாட்சியை விவாகம் செய்து கொள்ள தயாராக உள்ளேன்.
நமது மீனாட்சி அவள் எங்கே இருக்கிறாள்? நான் இங்குதான் இருக்கிறேன். மகிழ்ச்சி, அவர்களும் வந்து விட்டார்கள். மகளே, இந்த காஞ்சனமாலா உன்னிடமிருந்து தப்பித்து ஓடியதாக வீரர்கள் கூறினார்கள். உன்னை அவமதித்ததாக வீரர்கள் கூறினார்கள். அது உண்மையா? இல்லை தந்தையே, காஞ்சனமாலா தப்பித்தோடவில்லை. விரோதி அரண்மனைக்குள் வந்து தப்பித்தோட முயன்றால் என்ன செய்வதென்று இவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தேன். மீனாட்சி, நீ எதையும் மறைக்கவில்லையே. வேறு ஏதேனும் விஷயம் இருக்கிறதா? இல்லையே, அவ்வாறு ஏதுமில்லை. நான் கூறுவதுதான் உண்மை. நான் இதை எதிர்பார்த்தேன். தேவி மீனாட்சி ஒரு ராஜகுமாரியாக இருப்பினும் அசுர குலத்தோர் அவர்களை வளர்த்திருந்தாலும் கூட உண்மையில் அவர்கள் ஆதிசக்தி அல்லவா? ஆதிசக்தி பார்வையற்ற ஒரு பெண்ணிற்கு மரண தண்டனை வழங்க மாட்டார்கள். தேவி மீனாட்சி காஞ்சனமாலாவை காப்பாற்றி மகளாக தன் கடமையை செய்து விட்டார்கள். ஆயினும் நாராயணா, இனியும் ஆபத்து முடியவில்லையே. ஒருவேளை தேவி மீனாட்சிக்கும் வாயுவிற்கும் விவாகம் நடந்தால் பிறகு சிவசக்தியின் நிலை என்ன பிரபு? அசுர அரசே, இனியும் தாமதம் எதற்கு? துரித கதியில் எனக்கும் மீனாட்சிக்கும் விவாகம் செய்து வையுங்கள். தந்தையே, ஆனால் விவாகத்திற்கு என்ன அவசரம்? அவசரம் உள்ளது மீனாட்சி. அருணாசுரா, விவாகத்தை அறிவித்து விடு. நாளையே அசுர அரசனின் மகள் மீனாட்சியின் விவாகம் இளவரசன் வாயுவுடன் கோலாகலமாக நடக்கும். விவாகத்திற்கான ஏற்பாடுகளை உடனடியாக துவங்குங்கள். விவாகம் நடக்கும். இந்த சுந்தரனின் முன்னிலையில் நடக்கும். நமது விவாகத்திற்கு பிறகு இவனுக்கு மரண தண்டனை வழங்குவோம். வீரர்களே, இவனை இழுத்துச் செல்லுங்கள். எங்கள் விவாக மேடை முன்னிலையில் இவனை கட்டி போட்டு சித்திரவதை செய்யுங்கள். விவாக ஏற்பாடுகளை இவன் கண்களால் காண்பதே இவனுக்கு சித்திரவதை. என் காதல் உண்மையானது. தங்களின் மேல் உயிரினும் மேலாக காதல் கொண்டிருக்கின்றேன். சுந்தரா, என்னை விட தகுதியான ஒரு வரன் உலகில் வேறொருவர் இருப்பது சாத்தியமில்லை. துஷ்டனே,
உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் எனது கண் முன்னிலையிலேயே என் மகளை காதலிக்கிறேன் என்பாய். நான் நினைத்தால் இக்கணமே இந்த இடத்திலேயே வதம் செய்ய இயலும். ஆனால் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். மரணத்தை விட கொடிய தண்டனை மீனாட்சியின் விவாகத்தை நீ காண்பதுதான். அந்த வேதனையை நான் உன் கண்களில் காண விரும்புகிறேன். முதலில் உன் தவறை நீ உணர வேண்டும். உன் காதலி பிரிவதைக் கண்டு வருந்த வேண்டும். அதன் பிறகு உயிரை துறக்க வேண்டும். எடுத்துச் செல்லுங்கள். குருதேவா, ஒருவேளை இந்த சுந்தரன் சிவனின் ரூபமா? அதற்கு வாய்ப்பில்லை அசுரமாதா. அசுர வீரர்களால் சிவனை இவ்வாறு மிக எளிதாக சிறைப்பிடிக்க இயலாது. வெகு விரைவில் வாயுவிற்கும் மீனாட்சிக்கும் விவாகம் நடக்க வேண்டும். அதன் பிறகு கைலாயத்தில் இருக்கும் சிவனும் சக்தியும் நிரந்தரமாக பிரிந்து விடுவார்கள். ஆகட்டும். சுந்தரனை சிறைப்பிடித்து விட்டார்கள். நாம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் அது எவ்வாறு? அசுர அரசரை எதிர்த்து போராட நம்மால் இயலாது. அவர் தன் சக்தியை கொண்டு பெண்களை வசியப்படுத்துவார், ஆண்களை தன் சேவகர்களாக மாற்றி விடுவார். நம்மால் என்ன செய்ய இயலும்? ஆனால் சுந்தரனின் நிலை நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறான். இது நமக்கான தருணமாகும். நாம் அவனுக்கு உதவி செய்யும் வகையில் ருத்ராபிஷேகம் செய்வோமே. ஆம், அதுவே நல்ல மார்க்கம். நாளை சூரிய உதயமே நம் பூஜையை தொடங்குவோம். ஆம், நிச்சயம் செய்வோம். சரி, சுந்தரனுக்காக நாம் நிச்சயம் இதை செய்வோம். ஏன் மகாதேவா, மீனாட்சி ஏன் என் காதலை புரிந்து கொண்டிரவில்லை? இந்த பரீட்சைக்கான தீர்வுதான் என்ன? கூறுங்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வாத சிலவற்றையும் காண வேண்டியுள்ளது. என் கண் முன்னே ராஜகுமாரியின் விவாகத்திற்கான ஏற்பாடு செய்யப்படுகின்றது. சகாயம் புரிந்திடுங்கள் மகாதேவா. அனைவரும் ஏற்பாடுகளை மிக வேகமாக செய்கின்றனர்.
ராஜகுமாரி, சற்று சிந்தியுங்கள். எந்த சுந்தரன் தங்கள் மீதுள்ள காதலால் ஏராளமான பானங்களை ஏற்றானோ அவனது காதல் எந்த அளவிற்கு ஆழமானதென்று. தங்கள் விவாகத்தால் ஏற்பட போகும் வேதனையை அவனால் எவ்வாறு ஏற்க இயலும்? காஞ்சனமாலா, என் கனவை கலைப்பதற்கு முயற்சி செய்யாதே. இங்கிருந்து செல். நான் சென்று விடுவேன் ராஜகுமாரி. ஆனால் தங்களிடமோ விடியும் வரை மட்டுமே நேரம் உள்ளது. நான் தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தயை கூர்ந்து தாங்கள் சிவனிடம் சரணாகதி அடைந்து விடுங்கள். மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை துதி பாடுவதால் தங்களின் மன வேதனைகள் அனைத்தும் ஒரு நொடியில் மறைந்துவிடும் ராஜகுமாரி. அமைதியாக இரு. மீண்டும் உன் நாவிலிருந்து சிவனின் நாமம் வந்ததோ? மன்னியுங்கள் ராஜகுமாரி, ஆனால் உண்மையே வடிவான சிவன் எங்கும் வியாபித்திருக்கிறார். தாங்கள் ஒரே ஒரு முறை நம்பிக்கையுடன் முழு மனதுடன் சரணாகதி அடையுங்கள். பிறகு அற்புதங்கள் தங்கள் வாழ்க்கையில் நிகழும். நான் செல்கிறேன் ராஜகுமாரி. தாங்கள் கொண்டு வந்த சிவலிங்கத்தை பூஜிப்பதற்கு செல்கிறேன். தாங்கள் ஒரே ஒரு முறை முழு மனதுடன் பக்தியுடன் வந்து பாருங்கள். பிறகு உங்கள் மனதில் உள்ள வேதனைகளும் கவலைகளும் மறைந்துவிடும். அவரிடம் உண்மையான பக்தியுடன் வேண்டுகோள் வையுங்கள். மனதில் உள்ள குழப்பத்திற்கு அவர் நிச்சயம் தீர்வளிப்பார். ஒரு முறையா? ஒரு முறை என் தந்தையின் விரோதியிடம் உதவிக்கரம் நீட்ட வேண்டுமா? அதற்கு என்றும் வாய்ப்பில்லை. சிவன் விரோதியா? ஒருவேளை உங்கள் விரோதி சிவனாக இருப்பினும் அவரிடம் தாங்கள் உதவி கோருவதில் தவறேதும் இல்லை. ஏனென்றால் சிவனுக்கு விரோதி என்று எவரும் இல்லை. விரோதம் கொண்டு தாங்கள் சிவனை அழைத்தாலும் சரி, மறுகணமே தங்கள் முன்னிலையில் வந்து நிற்பார். ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வுதான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இரவு பகல் பாராமல் உழைத்ததால் நான் களைத்து விட்டேன். மகாதேவர் அற்புதம் புரிகின்றார். நண்பனே, என்னை பார். களைப்படைந்தாயா? நானும் களைப்படைந்தே இருக்கிறேன். ஒன்றை கூறவா? என்னிடம் ஓர் ஔஷதம் உள்ளது. இங்கு வா, ஔஷதம் தருகின்றேன். இங்கு வா. என்ன ஔஷதமா? ஆம், ஔஷதம். அதை பருகினால் பலம் பெற்றிடுவீர்கள். வா இங்கு. எடுத்துக்கொள். சிறிதளவே, அதிகமல்ல. எடுத்துக்கொள். ஔஷதம், ஔஷதம். இந்த ஔஷதத்தை உண்டால் பலம் பெறுவீர்கள். திருப்தி கிடைக்கும், அமைதியும் கிடைத்துவிடும். எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கே எடுத்து செல்கிறாய்? அதுவே சரி. ஔஷதம், ஔஷதம், சக்தி, அமைதி, திருப்தி. யாவரும் உண்ணுங்கள். அனைவரும் உட்கொள்கிறோம். ஔஷதம்.
இதை உண்ட பிறகு அசுர வீரர்கள் சுய நினைவை இழந்திடுவார்கள். कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि. कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. 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 வாருங்கள் ராஜகுமாரி, மனக்குழப்பத்திற்கு தீர்வு தேடுங்கள். சிவன் இருக்கிறார். என் தந்தையின் விரோதி எனக்கும் விரோதி. நான் இங்கு சிவன் முன்னிலையில் தலைவணங்க அல்ல, சோதிக்க வந்திருக்கிறேன். அனைவரின் குழப்பத்தையும் தீர்ப்பீர்களாமே, என் குழப்பத்தையும் தீருங்கள். வாயுவை விவாகம் செய்ய விரும்பவில்லை. தந்தையின் விருப்பம், வாயுவின் நிபந்தனை, இரண்டிற்கும் மத்தியில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். கடமையை நிறைவேற்றுவதற்காக விவாகம் செய்து கொள்ள வேண்டும், ஆனால் நான் இதை விரும்பவில்லை. என் குழப்பத்தை போக்குங்கள். சுந்தரனின் காதல் உண்மையா? நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று எனக்கு தெளிவாக விளக்குங்கள். எனக்கு வழிகாட்டுங்கள். உண்மையானவர் அல்லவா? உண்மையை காட்டுங்கள், எனக்கு வழிகாட்டுங்கள். ஹர ஹர சம்போ, 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 ஹர ஹர சம்போ. பார்த்து நிதானம். ஹர ஹர சம்போ, ஹர ஹர சம்போ, ஹர ஹர சம்போ, ஹர ஹர சம்போ. பாவமும் அதர்மமும் அழியும் வேளையில் இவ்வாறுதான் நிகழும். அருணாசுரனின் பாவ மாளிகையில் ஒரு புறம் தேவி மீனாட்சி இருக்கிறார்கள். அவர்கள் யாசகம் கேட்டு சிவன் முன்னிலையில் இருக்கிறார்கள். அதே மறுபுறமோ சிவனே இருக்கிறார். அவர் சுந்தரனாக தனது நாமத்தையே துதிபாடிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த உற்சவமும் யாசகமும் ஒன்றாக இணைந்து அருணாசுரனின் அழிவை தீர்மானிக்கும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.
வழிகாட்டுங்கள் மகாதேவா. ஒரு புறம் தந்தையின் கட்டளை, மறுபுறம் சுந்தரனின் காதல். ஒரு புறம் வாயுவின் கட்டாய விவாகம், மறுபுறம் சுந்தரனின் காதலுக்கான ஆதாரம். எதை தேர்ந்தெடுப்பது? என்னுடைய மனம் கடும் குழப்பத்தில் இருக்கின்றது. இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். தாங்கள் உண்மை என்பதை நிரூபியுங்கள். எனக்கு உதவி செய்யுங்கள். தாங்கள் தானே உண்மையானவர். அவ்வாறென்றால் நிரூபியுங்கள். எனக்கு வழிகாட்டுங்கள், வழிகாட்டுங்கள். துயரத்தை போக்கும் தெய்வம் அல்லவா தாங்கள்? இவர் துயரையும் போக்குங்கள். என் மகளின் மனக்குழப்பத்திற்கு தீர்வு தாருங்கள் மகாதேவா. மகளா? உனது மகள் இன்று முதல் எனது மகளாக இருப்பாள். இவள் உன் மகள் என்ற உண்மையை என்றும் கூறக்கூடாது. இல்லையேல் நான் உன் கணவரை கொன்று விடுவேன். மகளுக்கு நிகரானவள் ராஜகுமாரி. நான் சிறு வயதிலிருந்து தங்களை வளர்த்தவள் அல்லவா? ஆகையால் நான் அவ்வாறு கூறினேன் ராஜகுமாரி. தாங்கள் தவறாக எண்ண வேண்டாம். நான் அவ்வாறு கூறியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். ராஜகுமாரிக்கு வழிகாட்டுங்கள் மகாதேவா. ராஜகுமாரிக்கு தாங்கள் உதவ வேண்டும். தங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்று காண விரும்புகிறேன். என் மனக்குழப்பத்திற்கு எவ்வாறு தீர்வு தரப்போகிறீர்கள்? எவ்வாறு உதவப் போகிறீர்கள்? உங்கள் பக்தர்களின் நம்பிக்கை உண்மை என்று நிரூபியுங்கள். எனக்கு உதவி செய்யுங்கள். உதவுங்கள் மகாதேவா. ஹர ஹர சம்போ, 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 ஹர ஹர சம்போ. சிவன் முன்னிலையில் தாங்கள் சரணடைந்தவுடன் அதர்மத்தின் இந்த அரண்மனையில் தர்மத்தின் நாதம் முழங்கிவிட்டது. ஹரஹர சம்போ என்ற ஜெயகோஷம் எழுந்துவிட்டது. இதுவே உங்களுக்கான அறிகுறி ராஜகுமாரி. சிவன் உங்களுக்கு காட்டும் மார்க்கம். இது அவரது அழைப்பாகும். அவரின் அழைப்பை தாங்கள் புறக்கணிக்காதீர்கள். எழுங்கள் ராஜகுமாரி, செல்லுங்கள். சிவன் தங்களை அழைக்கிறார். உடனே செல்லுங்கள். ஹர ஹர சம்போ, ஹர ஹர சம்போ, ஹர ஹர சம்போ. செல்லுங்கள் இளவரசி, செல்லுங்கள். ஹர ஹர சம்போ, 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 ஹர ஹர சம்போ. ஹர ஹர சம்போ, ஹர ஹர சம்போ. ஓம். மானிட மனம் குழப்பமடைந்தாலும் அது மென்மையானதே. ஏதும் அறியாத பாலகன் எவ்வாறு தன் அன்னையுடன் மட்டுமே இருக்க விரும்புகின்றானோ, இப்பிரபஞ்சத்தினை பற்றி எண்ணாமல் தன் அன்னையையே தனது பிரபஞ்சமாக எண்ணி வாழ விரும்புகிறானோ, அவ்வாறே அனைத்து மானிட மனங்களும் இருக்கின்றது. எவராயினும் அன்பை பெறுவதெங்கோ அத்திசையிலேயே செல்ல வேண்டும். பிரபஞ்சத்தை பற்றியே சிந்திக்காது அன்பு செலுத்துபவர்களையே தங்கள் பிரபஞ்சமாக மாற்றிக்கொள்கின்றனர். என்றும் அவர்களுடனேயே ஜீவிக்க விரும்புவர். என்றுமே அவர்களது ஆதரவையே கோருவர். எனவே வாழ்க்கையில் உகந்த சமயத்தினில் அன்பை பகிர்ந்திடுங்கள். அன்பினாலேயே பிரகாசித்திடுங்கள். பின்பு தாங்களும் மகிழ்வீர்கள், பிறரையும் மகிழ்விப்பீர்கள். ஓ